அஸ்வின் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, முந்தைய காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில மக்களுக்கு பிரச்சனைகளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாழ்க்கையே பிரச்சனையாக தான் இருக்குது. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட மற்றவங்களுடைய உதவி அல்லது மற்றவங்களுடைய எதிர்பார்ப்புகள், ஏதாவது தேவைகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய ஆயிடுச்சு. அப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்தெந்த வகையில அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் இதுக்கு முன்னாடி வழிபாடுகள் மூலமா நிறைய விஷயங்கள் கொடுத்திருந்தாங்க. அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா பரிகாரங்கள் மூலமாகவும் நிறைய விஷயங்கள் கொடுத்திருந்தாங்க. ஜோதிடம் பார்த்து அதுக்கப்புறம் ஹோமங்கள் பண்றது, அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பூஜைகள் பண்றது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் மூலமா கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுல ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி அன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா உபரத்தன உபயோகங்கள். உபரத்னங்கள் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைய இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பைரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய உலோகங்கள் நிறைய யூஸ் பண்றாங்க. கற்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு மேல போக 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 அதனுடைய தன்மை மாறி ரொம்ப கடினமான ஒரு விஷயமாக மாறி கிரகங்களுடைய வைப்ரேஷனை பரிபூர்ணமா இருக்கக்கூடிய ஆற்றல் அதற்கு உண்டு. இதுல நிறைய உலோகங்கள் பயன்படுத்துறாங்க, நிறைய கற்களை பயன்படுத்துறாங்க. இதுல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா ரோஸ் குவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது ஸ்டோன் தான் பார்க்க போறோம். இந்த ரோஸ் குவார்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன வேலை செய்யும் அப்படின்னா, ஒரு கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஆற்றல் அதற்கு உண்டு. இப்ப ஒரு ரூம்ல வாடகை அடிக்குது அப்படின்னா ரூம் ஸ்ப்ரே போட்டீங்கன்னா வாசனை வந்துடும். அப்ப அந்த சமயத்தில் பிளசண்டா தூங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். வேர்க்குது அப்படின்னா ஒரு ஃபேன் போட்டுக்கலாம், ஏசி போட்டுக்கலாம் இல்லையா? அது மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய வைப்ரேஷனை மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த ரோஸ் குவார்ட்ஸ் சொல்லக்கூடிய கல்லுக்கு உண்டு. இது கணவனோ அல்லது மனைவியோ கைகளில் பிரேஸ்லெட்டா போட்டுக்கலாம், அல்லது கழுத்துல மாலையாக வச்சுக்கலாம், அல்லது ரூம்ல ஒரு பால் மாதிரி வாங்கி வச்சு கூட பயன்படுத்திக்கலாம். இதனுடைய கதிர்வீச்சுகள் நாளாக நாளாக என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு புதிய வைப்ரேஷனை உருவாக்கி கணவன் மனைவிக்குள்ளார இனம் புரியாத அன்பு அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளாக அது அமையும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு ரோஸ் கலர்ல எல்லாருமே பிரேஸ்லெட் மாதிரி போட்டிருப்பாங்க. இது காரணம் என்னன்னா மனசுக்குள்ளார இனம் புரியாத ஒரு இன்பத்தையும் கிளர்ச்சியும் தோன்றக்கூடிய ஆற்றல் அந்த கல்லுக்கு உண்டு. இதை வாங்கி பயன்படுத்த கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே சமயத்துல மகாலட்சுமியினுடைய பரிபூர்ண கடாட்சம் கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். வீட்டுல ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை உருவாகிறதுக்கு ஆரம்பிக்கும். இது இங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் நம்ம அறிமுகப்படுத்துறோம்னா இல்ல, ஆல்ரெடி வட மாநிலங்கள்ல எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி இதை யூஸ் பண்றாங்க. இது யூஸ் பண்ணாதவங்க பார்க்கவே முடியாது. அதுவும் பாத்தீங்கன்னா வட மாநில நேயர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விரல்ல 3 ஸ்டோன் வச்சிருக்கிற மாதிரி 4 ஸ்டோன் வச்சிருக்கிற மாதிரி மோதிரங்கள்லாம் நிறைய பயன்படுத்துவாங்க. கைகளில் பாத்தீங்கன்னா பிரேஸ்லெட் போட்டிருப்பாங்க. நிறைய ஹிந்தி சினிமா ஹீரோக்கள்லாம் பாருங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பயன்படுத்துவாங்க. இது எல்லாமே என்னன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நார்மலான எனர்ஜியிலிருந்து அடுத்த லெவல் எனர்ஜி உருவாக்கி தரக்கூடியது தான் இந்த ரோஸ் குவார்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்டோனு. இது அனைவரும் பயன்படுத்தணும். பயன்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு பலனும் மனசுக்குள்ளார ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. நீங்க அனைவரும் பயன்படுத்தி பலன் அடையணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம உங்கள்கிட்ட பதிவு செய்யறோம். நன்றி.